தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க கட்டடத்தில் நடைபெற்றது. அதில் நேற்று வெளியான இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம் திரையிடாத பற்றி விவாதிக்கப்பட்டது. இதில் முதலில் நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால், அன்பு தம்பி விஜய் ரசிகர்களும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த திரைப்படம் செங்கல்பட்டு ஏரியாவில் திரையிடப்படாததற்கு திரையரங்கு உரிமையாளர்கள் எந்த விதத்திலும் காரணமில்லை என்பதை நாங்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். மேலும் இந்த படம் திரையிடப்படாததற்கு முழு காரணம் அதன் தயாரிப்பாளர் திரு எஸ் தானுவின் ஒரு தவறான செயலின் மூலமாகத்தான் இந்த தவறான படம் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் திரையிடப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள பெறுகின்றோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இது பற்றி நேற்று மாலை நடந்த தயாரிப்பாளர் கவுன்சில் கூட்டத்தில் திரு தான் அவர்களும் திரு சிவா அவர்களும் சில விளக்கங்களை கூறியுள்ளார்கள். அதற்கு இப்பொழுது நாங்கள் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 2 வருடங்களாக எந்த திரைப்படங்களையும் நாங்கள் எம்ஜி முறையில், அதாவது மினிமம் கேரண்டி என்ற முறையில் திரையிடுவதில்லை என்ற பழக்கத்தை நாங்கள் உருவாக்கிவிட்டோம். ஏனென்றால் அப்படி திரையிடும் பட்சத்தில் ஏராளமான நஷ்டங்களை நாங்கள் சந்தித்துள்ளதால் அந்த எல்லா படங்களையும் இப்பொழுது சதவீத அடிப்படையில் தான் திரையிட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்தும் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்தும் தமிழ்நாடு பூராவும் உள்ள கலெக்ஷனில் சுமார் 20 to 25% வசூலித்து தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகர்களுக்கும் அளித்து அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவது செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வருகின்றோம். இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை நாங்கள் எதற்காக திரையிட மறுக்க வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். திரு தான் அவர்களின் எந்த படம் வந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. இதுவரைக்கும் திரையுலகம் தோன்றிய முதற்கொண்டு செங்கல்பட்டு மாவட்டத்திலும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலோ இந்த படமாவது திரையிட நிறுத்தியிருக்கின்றோமா? எல்லா சின்ன படங்கள் முதல் பெரிய படங்கள் வரை நாங்கள் எல்லா படங்களையும் திரையிட்டு, ஏனென்றால் படங்கள் திரையிட்டால் தான் எங்களுக்கு வருமானம். நாங்கள் படம் திரையிடாமல் நாங்கள் திரையரங்கை மூடி வைத்தால் எங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கும்? திரைப்படம் அவர்கள் தயாரிப்பது எப்படி வருமானத்திற்கோ அதுக்கு திரைப்படங்களை திரையிடுவது எங்கள் வருமானத்திற்காக நாங்கள் அதை பூட்டி வைப்பதற்கு எந்த காலத்திலும் விரும்ப மாட்டோம். இதில் நடந்தது என்னவென்றால், திரு தான் அவர்கள் இந்த படத்தின் மூலமாக சுமார் 20 கோடி ரூபாய் அளவுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து மட்டும் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு தவறான கணக்கை போட்டுவிட்டு அனைத்து திரையரங்குகளுக்கும் ஒரு கணக்கை போட்டு 1.5 கோடி ரூபாய் எம்ஜி கொடுங்கள், 1 கோடி ரூபாய் எம்ஜி கொடுங்கள் என்று ஒரு பெரிய லிஸ்டை எங்களுக்கு கொடுத்தார். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் அவரிடம் கூறியதெல்லாம் சதவிகித அடிப்படையில் நாங்கள் படத்தை போட்டு தருகின்றோம், நீங்கள் கொடுத்தால் நாங்கள் போட்டு தருகின்றோம் என்று கூறினோம். அவர் அதை மறுத்துவிட்டு எங்களுக்கு படத்தை தருவதற்கு மறுத்துவிட்டார். இதுதான் நடந்ததே தவிர அவர் அலுவலகத்திற்கு எங்களை எல்லாம் வர சொன்னார். நான் சதவீத அடிப்படையிலே போட்டு தருகிறோம் என்று வர சொல்லிவிட்டு அங்கே எங்களை அவமானப்படுத்தி எம்ஜி எல்லாம் தருவோம் என்று எங்களை அனுப்பிவிட்டார். இது இங்கே இருக்கின்ற அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் தெரியும். சென்னை நகரில் உள்ள திரையரங்குகளுக்கெல்லாம் 50% அடிப்படையில் படங்களை திரையிடுவதற்கு கொடுக்கும் அவர். செங்கல்பட்டில் உள்ள காம்ப்ளெக்ஸ் தியேட்டர்களுக்கும் 50% விகிதாசார அடிப்படையில் திரையிடுவதற்கு கொடுப்பதற்கு அவர். எங்களுக்கு மட்டும் ஏன் மினிமம் கேரண்டி கேட்கின்றார்? அது மட்டுமல்ல, மினிமம் கேரண்டி கேட்டுவிட்டு 75% லாபத்தில் கேட்கின்றார். இது என்ன நியாயம் என்று எங்களுக்கும் தெரியவில்லை. திரு தான் அவர்களின் போக்கு, அவர் ஏதோ மனதில் ஒரு உள்நோக்குடன் யாரையோ ஏதோ ஒரு விதத்தில் பழி வாங்குவதற்காக எங்களை பகடக்காயாக வாக்கிவிட்டார் என்பதுதான் எங்களது குற்றச்சாட்டு. இதுவரை அவர் படங்கள் எத்தனை படங்கள் வந்திருக்கின்றது? எல்லா படங்களையும் நாங்கள் திரையிட்டு கொடுக்கவில்லையா? இந்த ஒரு திரைப்படத்தை மட்டும் திரையிடுவதற்கு நாங்கள் ஏன் மறுக்க வேண்டும்? இதை பற்றி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்களும் அவர்களும் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர் எங்களுடன் பேசுவதற்கு விவாதிக்க தயாரா? அவர் பக்கம் நியாயம் இருக்கிறதா, எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறதா என்பதை நாங்கள் பேசி முடிவுற்றாங்க. நாங்கள் தயாராக இருக்கின்றோம். திரு தான் அவர்கள் தயாராக இருந்தால் நாங்கள் எப்பொழுது வேண்டுமானால் விவாதத்திற்கு உங்கள் முன்னிலையில் வர தயாராக இருக்கின்றோம். திரு தான் அவர்கள் இந்த படத்தை திரையிடாமல் இருக்கும் பொழுது புதிதாக ஒரு கதை ஒன்று கட்டி இருக்கின்றார். இந்த படங்கள் திரையிடாத திரையரங்குகளுக்கு எல்லாம் வரப்போகின்ற காலங்களில் உள்ள பெரிய படங்களை எல்லாம் திரையிடுவதற்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று. அது மட்டுமல்லாமல் அதை கல்யாண மண்டபத்திலே திரையிடப் போவதாக. அவருக்கு அரசாங்க சட்டம் தெரியாதா, அது நகைச்சுவையாக கூறுகின்றாரா அல்லது விஷயம் தெரியாமல் கூறுகின்றாரா? இவ்வளவு ஒரு பெரிய தயாரிப்பாளர்
அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் இப்படி ஒரு வார்த்தையை கூறுவது எங்களுக்கு எல்லாம் வியப்பாக இருக்கின்றது. கல்யாண மண்டபத்தில் கொண்டு 1 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து நான் அங்கே படத்தை போடுவேன் என்று கூறுகின்றார். அதை ஏன் எங்களுக்கு பெயின் டேர்ம்ஸில் தரக்கூடாது? அவர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாண மண்டபத்தில் வாடகைக்கு எடுத்து நான் படம் போடுவேன் என்று கூறும் அவர் தம் திரையரங்கள் இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படம் தியேட்டர் கட்டியிருக்கின்ற திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஏன் விகிதாசார அடிப்படையில் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அவர் எதற்காக இந்த பழிவாங்கும் போக்கை கடைபிடிக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இதே போலதான் கோவை மாவட்டத்தில் திருப்பூர் சுப்பிரமணியன் தலைவில் எம்ஜி கொடுக்க மாட்டோம் என்ற நிலைப்பாடை எடுத்து அவர் உறுதியாக இருக்க இவர் அங்கே தன்னுடைய வேலைகளை எல்லாம் காட்டி பார்த்தார். அங்கே நடக்கவில்லை. ஆகவே இப்பொழுது செங்கல்பட்டில் பயன்படுத்த பார்க்கின்றார். அவரது உள்நோக்கங்கள் என்னவென்று தெரியவில்லை. சினிமாவை அவர் அழித்துவிட்டு செல்ல நினைக்கின்றாரா அல்லது வேறு என்ன காரணம் என்பது நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் தான் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதற்கு மூல காரணமாக இருப்பது நாங்கள் இருவரெல்லாம் லிங்கா திரைப்படத்தின் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பார்கள் என்ற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை இன்னும் அவர் சர்டிபிகேட்டை தரவில்லை. திரு ரஜினிகாந்த் அவர்களிடமிருந்து பெற்ற பணத்தை இன்னும் அவர் முழுவதாக எங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளுக்கும் இன்னும் செட்டில் செய்யவில்லை. அது குறிப்பாக செங்கல்பட்டில் நிறைய பாக்கி இருக்கின்றது. ஆக இதையெல்லாம் வைத்துக் கொண்டு ஏதோ ஒன்றை திரு ரஜினிகாந்தின் அடுத்த படம் வர இருக்கின்றது. ஏதோ ஒன்றை திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி ஒரு பழியை அவர் எங்கள் மீது போட்டு தப்பிக்க நிற்கின்றார். ஆகவே அவர் செங்கல்பட்டில் அடுத்த படங்களை திரையிட முடியாது என்ற ஒரு காரணத்தை எடுத்திருப்பதால் எங்கள் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் அவசர கூட்டம் 20ஆம் தேதி இதே கூட்டத்தில் மாலை 3 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. அதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கின்றோம். செங்கல்பட்டில் ரிலீஸ் ஆகாத படங்களை அவர்கள் இப்படி என்ன செய்ய போகின்றார் என்பதை அதை எப்படி எதிர்கொள்வது என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் திரையரங்குகள் இல்லாமல் எந்த திரைப்படமும் எங்கும் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆகவே எங்கள் கூட்டம் அந்த நடைபெறும் பொழுது அதை நாங்கள் எப்படி எதிர்கொள்வது என்பதை முடிவு பண்ணுவோம். லிங்கா பிரச்சனையில் உள்ள பணத்தை அவர் கண்டிப்பாக எங்களுக்கு தர வேண்டும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். திரு நாசர் அவர்கள் ஒரு நடிகர். அவர் தயாரிப்பாளர் படம் அளிக்கின்றார். அந்த படத்தை போட்டு காண்பது ஒரு திரையரங்குகள் தான். பொதுவாக இருக்க வேண்டிய நபர் தேவையில்லாத ஒரு கருத்தை அந்த கூட்டத்திற்கு கூறியிருக்கிறார். அவரையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். திரு சிவா அவர்களின் பேச்சு ஆணவமான பேச்சு. திரு சிவா அவர்களையும் திரு தான் அவர்களின் பேச்சையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். செங்கல்பட்டில் எந்த திரையிட படமாக சின்ன அவர்கள் கூறுகின்றார் பெரிய படங்களை ஏன் சின்ன படங்களையும் திரையிட மாட்டேன் என்று சொல்ல வேண்டியதுதானே? அதை மட்டும் இனிக்கிறதா? அது மட்டும் உங்களுக்கு இனிக்கிறதா? இப்ப நாங்களே ஏமாலியா? சின்ன படத்தை மட்டும் உங்களுக்கு நாங்க போட்டு கொடுத்துடணும். நீங்க பெரிய படம் உங்களோட சொந்த படத்தை மட்டும் நீங்க மினிமம் கேரண்டி போடணும். 100 கோடி சம்பாதிக்கணும், 80 கோடி சம்பாதிக்கணும். சின்ன தயாரிப்பாளருக்கு ஒன்றும் தேவையில்லையா? அப்போ உங்களுடைய சுயநலம் எப்படி இருக்கின்றது? ஏன் எல்லா படத்தையும் தான் நிறுத்துங்களேன். சின்ன படம் பெரிய படம் என்ன பிரிக்கின்றீர்கள்? உங்கள்கிட்ட பணம் இருக்கிறதுக்காக நீங்கள் இப்படி எல்லாம் ஆட்டம் காட்டுகின்றீர்கள் என்று தானவுக்கு கூறிக்கொண்டு இந்த பத்திரிகை சந்திப்பு வந்து உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமல்ல, இந்த விஜய் ரசிகர்கள் படங்கள் திரையிடாதனால் விஜய் ரசிகர்களின் கோபத்தில் இருந்து எங்கள் திரையரங்குகளை பாதுகாத்து எங்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பு கொடுத்த தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் தமிழ்நாடு காவல்துறையினருக்கும் எங்கள் நன்றியை இந்த பத்திரிகை சந்திப்பு மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். லிங்கா படத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? படத்தை வெளியிட சொல்லி மிரட்டவில்லை. இந்த எம்ஜி கொடுத்தால் தான் திரைப்படம் தருவேன் என்றால் அது ஒரு தெரியும். அவருக்கு தெரியுது செங்கல்பட்டில் நாங்கள் எம்ஜி கொடுப்பதில்லை என்று அவருக்கு தெரியும். இப்ப எம்ஜி 1.5 கோடி ரூபாய், ஒவ்வொரு தியேட்டருக்கும் 1.5 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய், 85 லட்சம் என்று 22 கோடி ரூபாய்க்கு ஒரு லிஸ்ட் வச்சு 22 கோடி ரூபாய் கேட்கிறார். அதை வச்சு எப்படி நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியும்? அவர் படத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் அவர் அதை விகிதாசார அடிப்படையில் திரையிடாமல் எதற்காக எம்ஜி கேட்கிறார்? படத்தின் மீது தன்னோட படம் சிறந்த படம், மிக பிரமாதமான படம் என்று கூறிக்கொண்டு இருக்கவர் ஏன் எம்ஜி கேட்க? அவர் நம்பிக்கை இருக்கிறது அவர் படத்தின் மீது இருக்கும் பொழுது அவர் எதற்காக விகிதாசார அடிப்படையில் மினிமம் கேரண்டி அடிப்படையில் படத்தை திரையிட விரும்புகின்றார்? படம் அவரது படம். படம் எப்படி இருக்கின்றது அவருக்கு தான் தெரியும். அவருக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்க வேண்டுமா? அவர்களவா கேரண்டி கொடுக்க வேண்டும். உங்கள் படம் இந்த தியேட்டரில் 50 லட்சம் வசூல் செய்யவில்லை என்றால் நான் 10 லட்சம் தருவேன் என்று அவருடைய ப்ராடக்ட்டுக்கு அவரெல்லாம் தர வேண்டும். அதை விட்டுவிட்டு எங்களிடம் எம்ஜி கேட்கின்றார் என்றாலே அவர் படத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை.
நம்பிக்கை இருந்தால் அவர் ஏன் எம்ஜி கேட்க வேண்டும்? தான் ஒரு பெரிய சிறந்த தயாரிப்பாளர் என்று கூறும்போது அவர் ஏன் கேட்க வேண்டும்? அவர் இங்க வர செங்கல்பட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை வருகிறது. வேற எந்த தயாரிப்பாளரும் சுமூகமாக, அழகாக, ஒற்றுமையாக நாங்கள் அனைத்து படங்களையும் பிரமாதமாக திரையிட்டு கொடுத்து எல்லோரும் சுமூகமான உறவில் இருக்கின்றோம். கலைப்புலி தான் அவர்கள் அந்த படங்கள் எல்லாமே ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டுதான். இதே போல கணியன் படம் வந்தது, சில திரையரங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நாங்கள் அதுக்கப்புறம் அந்த படங்களை திரையிடுவதற்கு மறுத்தோம். அதற்கு பிறகு இறங்கி வந்தார், அதற்கு பிறகு ரிலீஸ் ஆகியது. அதே போல ஒவ்வொரு படமும் அவர் தான் பெரிய சுப்பீரியர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த தலைவராக வந்த பிறகு அவர் அதை ரொம்ப அட்வான்டேஜ் செய்கிறார். ஆமா, ஒன்றுமில்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்கின்றேன். இவ்வளவு ஒரு பெரிய கேமராவை கொண்டு போய் ஒரு திரையரங்கில் கொண்டு போய் படம் எடுக்க முடியுமா? அது எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவர் சுமத்தி இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இவ்வளவு பெரிய கேமராவை ஒரு திரையரங்கு உள்ளே கொண்டு போய் படம் எடுக்க முடியுமா யாராவது? அந்த மாதிரி ஒரு அவர் எதுவும் தன்னுடைய சுயநலத்திற்காக. அதற்கு காரணம் அவர் கோயம்புத்தூரில் எம்ஜி போடுகின்றார்கள், எம்ஜி போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். கோயம்புத்தூர் திரையரங்களை பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை மனதில் வைத்துக் கொண்டு இந்த படத்தை சாந்தி தியேட்டரில் திரையிட படம் எடுக்க முயற்சி செய்யும் போது நாங்கள் கையும் பையுமாக பிடித்தோம் என்று. இவ்வளவு பெரிய கேமராவை உள்ளே கொண்டு போக முடியுமா? கொண்டு போய் எடுக்க முடியுமா? மற்ற ஏரியாவெல்லாம் அவர் படத்தை வித்து விட்டார். அந்தந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பொறுப்பில் போயிடுச்சு. செங்கல்பட்டு மட்டும் அவரே ரிலீஸ் பண்ணினார். ஆமா, அவரே ரிலீஸ் பண்ணதுனால அவர் 20-25 கோடி அந்த படத்துல சம்பாதிக்க. மற்ற ஏரியாவில் வித்துட்டாரு. அது அவங்க என்ன சொன்னாலும் அவருக்கு வரப்போறது இல்லை. அவர் கோயம்புத்தூர் 8.5 கோடிக்கு வித்துட்டாருன்னா 8.5 கோடி தான். அவங்க எவ்வளவு போட்டாலும் இவருக்கு வரப்போறது இல்லை. இந்த ஏரியாவில் அவர் விற்கல. விற்காம ஒரு 22 கோடி 30 கோடி 25 கோடி ரூபாய் சம்பாதிச்சுன்னு பாக்குறாரு. ஒண்ணு இல்லை, இவர் சொல்றாரு நாங்க போடவில்லை என்று. இவர் மட்டும் எல்லா தியேட்டர்லயும் போடுறாரா? பாண்டிச்சேரியில ஒரே ஒரு தியேட்டர்ல தான் போட்டிருக்காங்க, 15 தியேட்டர்ல போடல. அது மட்டும் அவரோட உரிமையா? அது எங்களோட உரிமை, எங்களோட ப்ராடக்ட் அப்படிங்கிறார். தியேட்டர் எங்க தியேட்டர் தானே. சிதம்பரத்துல 2 தியேட்டருக்கு ஒரு தியேட்டர் தான் போடுவாங்கிறாரு. கடலூர்ல 4 தியேட்டருக்கு ஒரு தியேட்டர் தான் போடுவாங்கிறாங்க. அவர் செய்யறது மட்டும் நியாயமா? அதெல்லாம் அவர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாரு. பாண்டிச்சேரியில ஒரு தியேட்டர்ல தான் போடணும், கடலூர்ல ஒரு தியேட்டர்ல தான் போடணும், சிதம்பரத்துல ஒரு தியேட்டர்ல தான் போடணும். நீங்கள் சொல்லும் பொழுது அப்ப அந்த உரிமை எங்களுக்கு இல்லையா? நாங்கள் மட்டும் ஏன் எம்ஜி கொடுக்க வேண்டும்? அவருக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். இதை பற்றி விவாதிப்பதற்கு அவர் கண்டிப்பாக ஒரு பொது விவாத மேடைக்கு வர வேண்டும். அனைத்து பத்திரிகை நண்பர்கள் வர வேண்டும். நாங்கள் பேசுகின்றோம், அவரும் பேசட்டும். நியாயத்தை நீங்கள் கூறுங்கள், மக்களுக்கு தெரிய வேண்டும் சினிமா துறையில் என்ன நடக்கின்றது என்று. இல்ல, அது செங்கல்பட்டுல செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த தியேட்டர்ல தான் போடணும்னு சொல்லல. எல்லா தியேட்டருக்கும் எம்ஜி லிஸ்ட் போட்டார். இந்த எம்ஜி கொடுத்தா இந்த தியேட்டர்ல போடுவேன் அப்படின்னு சொல்லி 22-23 கோடிக்கு லிஸ்ட் போட்டு வச்சுட்டார். மற்ற ஏரியால இவர் வித்த ஏரியால சில ஏரியால அவருக்கு சில தியேட்டருக்காரங்க அவருக்கு பிடிக்காத தியேட்டர்ல எல்லாம் இந்த தியேட்டருக்கு படம் கொடுக்க கூடாதுங்க கண்டிஷன் போட்டு இப்ப பாண்டிச்சேரியில ஒரு தியேட்டர் தான் போட்டிருக்காங்க. 12 தியேட்டர் இருக்கு. கடலூர்ல 4 தியேட்டருக்கு ஒரு தியேட்டர் தான் போட்டிருக்காங்க. இங்க சிதம்பரத்துல 2 தியேட்டர் இருக்கு, ஒரு தியேட்டர்ல போடுறாங்க. கொடுக்க கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போடுறாரு. அப்ப அவருக்கு அந்த உரிமை இருக்கும்போது மற்ற தியேட்டர்களுக்கு அதே உரிமை இருக்கும் இல்லையா? இவர் எப்படி சொல்றாரு, என்னை பழி வாங்குறாங்க, என் படத்தை தலைமை சேர்ந்து தலைமையில்தான் இதுக்கு காரணம். என்ன தலைமை என்ன செஞ்சது அவர் சொல்ல வேண்டும். இந்த தலைமை என்ன செய்தது என்று இஞ்சி கேட்ட இந்த ஏன் படம் வரவில்லை என்பதற்கு எல்லாம் எங்களுடன் ஒரு பொது விவாத மேடை அமைக்க வேண்டும். அவர் வர வேண்டும், நாங்கள் பேச வேண்டும், இதை ஒரு முடிவு காண வேண்டும். அப்படி என்றால் எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். இந்த படத்தை நாங்கள் திரையிட மறுத்தோம் என்பதை சொல்ல வேண்டும். எவ்வளவு படங்கள் அவருக்காக திரையிட்டு கொடுத்திருக்கிறோம். சின்ன சின்ன படங்கள் எல்லாம் அவர்களுக்கு எவ்வளவு சொல்லி நாங்கள் திரையிட்டு இருக்கின்றோம். எல்லா படமும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவார். இப்படி அப்படிதான் ஒரு படம் ரிலீஸ் ஆகி போச்சு. திரையிட்டு இந்த படத்துல எல்லாம் எங்களுக்கு யாருமே பணம் தரவில்லை என்று ஒரு லிஸ்ட்டை கொண்டு கொடுத்தார். எல்லாருமே பணம் கொடுத்து விட்டார்கள். வேணுமென்றே ஒரு குற்றச்சாட்டை கொண்டு சேர்த்து உட்கார்ந்து கொண்டு எனக்கு பணம் தரவில்லை உங்கள் திரையரங்கு எல்லோரும் கொடுத்து விட்டது நிரூபித்த பிறகு ஆமாம் எனக்கு தெரியாம போயிடுச்சு சாரி அப்படி என்று போயிருந்தார். இது அவரது வேலை. ஒவ்வொரு தடவை அப்படிதான். வேற எந்த தயாரிப்பாளரும் இந்த மாதிரி இல்லை. இவர் ஒருத்தர் தான். இவருக்கு கூட அந்த அம்மாக்கு சிவாவும் சேர்ந்து கொண்டு அவருக்கு ஜால்தா அளித்துக் கொண்டு தயாரிப்பாளர் சங்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்.
எண்ணிக்கை குறையும். வேற ஏதாவது லாபம் எம்ஜி போட்டு எல்லா நேருக்கு எம்ஜி போடுறாங்க. எல்லாம் பொறுத்தவரைக்கும் அவங்க எழுதி போகல. அவருக்கு எந்த இடத்துல ஒரு எம்ஜி கேட்கிறாரு, ஒரு தேர்தல் எம்ஜி கேட்கிறாரு. சோ அவர் கொடுக்குற எம்ஜி கொடுத்து இந்த படம் ஓடலன்னா எங்க நாங்க கடைசியாக நான் பேசி சரி நான் எல்லாருக்குமே பிளைன் டேர்ம்ஸ்ல கொடுத்துறேன், எல்லாரும் வர சொல்லுங்க. இந்த இடத்துல தான் நீங்க வந்து முதல் நாள் சாயங்காலம் 6:30 மணிக்கு எல்லாரும் ஒன்னாக போங்க. ஏதாவது 2-3 தியேட்டர் போறீங்கன்னா மாத்திருவாரு சொல்லி எல்லாரும் ஒன்னாக போய் அங்கே காக்க வைத்து விட்டு இல்லை என்று எம்ஜிஆர் தான் கொடுப்போம் என்று சொல்லி அனுப்பி விட்டார். 7:30 மணி அளவு சுமார். சார் அவங்களாம் வித்துட்டாரு சார் அவங்க படத்தை எல்லாரையும். சார் இன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு இந்த பிரஸ் மீட்டுக்கு நான் தானு சார் வந்து பிரஸ் ஃபோன் பண்ணி கேட்டோம். நீங்க பேட்டி எடுக்கணும் என்ன சொல்றாருன்னா, ஏன் எங்ககிட்ட வந்து கேட்டோன்னு சொல்றாங்க. அவங்க எம்ஜி வந்து கேட்கறதுக்கு நான் அவசியமே இல்லை. ஏன்னா நான் வந்து அவர் சொன்ன குற்றச்சாட்டுனால ஸ்பை இம்பாசிபிள் ஃபிலிம்ஸ் கொடுத்து அவங்க மூலமா ஸ்பை ஃபிலிம்ஸ் போயிருக்கு, எஸ்பிஐ போயிருக்கு. ஏன் எங்கிட்ட வந்து கேட்கறாங்க, ஏன் நான் வந்து எம்ஜி கேட்கிறேன் அப்படி ஒரு குற்றச்சாட்டு. சார் தயவு செய்து சார் அவருடைய டெக்னிக்காலிட்டி எல்லாம் நீங்கள் எல்லாம் புதுசா இருக்கும். நாங்கள் அவரை 30 வருடங்களாக நாங்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எந்த இம்பாசிபிள் மூவிஸ் என்ற கம்பெனியே கிடையாது. இம்பாசிபிள் என்பது அவர் கற்பனையில் உள்ள கம்பெனி. அதான் அவர் கற்பனை உள்ள கம்பெனி. அதை எஸ்பிஐ மூவிஸ்ல கொடுத்து டேட் எடுக்க சொல்லி அவங்க லிஸ்ட் கொடுத்துட்டார். அவரு அந்த படத்தை அவங்களுக்கு விற்கல. நீங்க டேட் எடுத்து கொடுங்க, இங்க வந்தாதான் நம்ம பேர்ல வரும்னு சொல்லி அங்க கொடுத்து லிஸ்ட கொடுத்துட்டார். அவர் போன உடனே அந்த லிஸ்ட வாசிக்கிறார். சார் இந்த அமௌண்ட் கொடுத்தா படம் கொடுக்க சொல்லியிருக்காரு. அந்த லிஸ்ட கொடுத்து அவங்களுக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் பேசும்போது ஏன் ஆபீஸ்க்கு வந்துருங்க, நான் அங்கிருந்து வாங்கிட்டு வந்துடுறேன், இங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொடுங்க அவர் ஆபீஸ்க்கு வர சொல்றாரு. இது நடந்தது புதன்கிழமை மாலை 7 மணிக்கு 6:30 மணிக்கு இதே இடத்துல இருந்தா நாங்க பேசணும். அங்க வர சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும் நாங்க போட்டுட்டோம் அப்படின்னாரு. அங்க போன இடத்துல 1 மணி நேரம் நிக்க வச்சுட்டு இல்ல எல்லாம் அந்த லிஸ்ட் படி எம்ஜிஆர் தான் போட முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். எஸ்பிஐ பிலிம்ஸ் இவருடைய ஏஜென்ட் அவங்க 10 படம் பர்ச்சேஸ் பண்ணவில்லை. எம்ஜி போடுறதுக்கு லெட்டர் கொடுத்தாருங்களா? லெட்டர்லாம் கொடுக்கல சார், லிஸ்ட் வச்சிருந்தாங்க சார். சினிமா லெட்டர்லாம் கொடுக்கமா சார்? ஏன்னா எல்லாமே லிஸ்ட் வச்சுட்டு இந்த யாரு சொல்ல சொல்லுங்க. தரகர் யாருன்னு பார்த்துக்கோம். தரகரால எப்படி சார் மிஸ்டேக்? ஒரு தரகரால கிட்டத்தட்ட 200-250 தியேட்டர் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதான் மகிழ்ச்சி. நான் என்ன சொல்லியிருந்தேன், அவர் எந்த குற்றச்சாட்டையும் நாங்கள் எதிர்கொள்கின்றோம். ஒரு விவாத மேடை, பொது விவாத மேடை அமைக்க வேண்டும். அவர் குற்றச்சாட்டு சொல்லட்டும், நாங்கள் பதில் சொல்கின்றோம். நாங்கள் எந்த குற்றச்சாட்டை சொல்லியிருந்தோம், நீ பத்திரிகையாளர் நீங்கள் அதற்கு முடிவு சொல்லுங்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோம் சார். எம்ஜி போட்ட பெரிய நஷ்டம் சார். எம்ஜி போட்டு படம் ஓட இல்லைன்னா லிங்காவில் நஷ்டம் ஆச்சு. அவங்க எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 38 கோடி ரூபாய் தமிழ்நாடு பூரா நஷ்டம். 12.5 கோடி தான் கொடுத்துருக்காங்க. 22 கோடி ரூபாய் தேட்டருக்காங்க நஷ்டப்பட்டு இருக்காங்க சார். அந்த 12 கோடியில 8 கோடி கொடுத்துட்டு 4 கோடி தான் கொடுக்கற கையில வச்சிட்டு இருக்காரு. நான் தரேன்னு சொல்லிட்டு அதை மாத்துறதுக்கு தான் இப்போ ஏதோ ஒரு மனசுல எடுத்து ஏமாடுறாரு. சார் இப்போ லிங்கா பட பிரச்சனைனால தான் அவர் இப்படி நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? லிங்கா பட பிரச்சனைனால அதுவும் ஒரு காரணம். அதை விட இந்த படத்தில் அவர் ஏதோ ஒரு இதை வைத்து ஏதோ ஒரு கேம் ஆடுறாரு. அது என்னங்கிறத நாங்க ரொம்ப விளக்கமா அது அப்படியாவும் இருக்கலாம், அதை சொல்ல முடியாது. யாரே பழிவாங்கல சார். இவர் விதமாக கொடுக்கறதுல சில பேர் கொடுக்கற எனக்கு இப்படி நஷ்டமாயி போச்சு, அப்படி நஷ்டமாயி போச்சு அப்படின்னு சில இடங்கள்ல பினான்சியல் கெயின் வாங்கலாம். அவர் மனதில் ஏதோ ஒரு உள்நோக்கம். அதனால்தான் செங்கல்பட்டை அவர் கொடுக்காம நிறுத்தியது. ஏன்னா வேற எந்த இதுவரைக்கும் படம் ரிலீஸ் பண்ணல, பிளைன் டைம்ல போடலையா அவருக்கு? இந்த படத்தை மட்டும் ஏன் ஸ்பெசிபிக்கா எம்ஜிஆர் தான் போட்டாக வேண்டும் என்று சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அவர் படத்து மேல நம்பிக்கை இருக்குல்ல அவருக்கு. பெரிய படம், சூப்பரா வந்திருக்கு, விஜயின் அழகான படம் என்று சொல்லும் அவர் எதற்காக எம்ஜிஆர் போய் கேட்க வேண்டும்? தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கம் சார்பா ஒரு ஏரியால வந்து ரிலீஸ் பண்ணது மத்த ஏரியா மட்டும் நீங்க ரிலீஸ் பண்ணாங்க? புரியல. இது வந்து செங்கல்பட்டுடைய இது சார். இல்ல சார், இது அதான் என்னோட கேள்வி. தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர் சங்கம் தானே. சோ செங்கல்பட்டுல ஒரு ஏரியால உள்ள பிரச்சனை இருக்கும்போது மத்த ஏரியால ரிலீஸ் பண்ணாங்க சார். இல்ல சார், ஒரு நிமிஷம். படங்கள் வந்து எப்பவுமே ஒரே நாளையில யாரும் அக்ரிமெண்ட் போட்டுற மாட்டாங்க. அவங்க ஏரியால வித்துட்டாங்க, இங்க போட்டுருக்குது படத்தை. இந்த மாதிரி கடைசி வரைக்கும் சொல்லுவாருங்க, நம்பிக்கை யாரும் கிடையாது. கண்டிப்பா போட்டுருவாரு. இது வரைக்கும் எந்த படமே இதுவே நிக்கலையே. இது வரைக்கும் நீங்க பாருங்க எந்த படமா முதல் நாள் தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு. அதுக்குள்ள மத்த ஏரியால எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா படம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பணம் கொடுத்துட்டாங்க, எல்லா செயல்பாடு முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எதுவும் பண்ண கோர்ட் அது வரும்.
பிரச்சனை வந்து சார். இந்த அமாப்பிரிய இவங்க வேந்தர் மூவிஸ் அவங்க பண்ண பாயங்குழியும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அதுக்கு முன்னாலே லிங்கா அப்புறம் திருப்பி இந்த படம் வந்து லிங்காவுக்கு லிங்கா ரிலீஸ் ஆன பிறகுதான் பிரச்சனை. லிங்கால ரிலீஸ்ல எல்லாம் பிரச்சனையே கிடையாது. சார் லிங்கா படம் செட்டில்மெண்ட்ல சார் லிங்கா படத்துடைய நஷ்டஈடு ரஜினிகாந்த் மூலமாகவும் அந்த தயாரிப்பு மூலமாகவும் அந்த பணத்தை சரியாக தானுவும் இந்த வேந்தர் மூவிஸினுடைய இப்போ வந்து அங்க ஆக்டிவா இருக்கிற சிவாவும் ஒழுங்கா திரையரங்கு உரிமையாளருக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் இந்த வேந்தர் மூவிஸினுடைய பாயம்புலிக்கு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் அவரை கேட்கிறேன், சரி இவ்வளவு பிரச்சனை பண்ணுங்க நீங்க கேட்ட போது இந்த கேள்வி அவரை நான் திருப்பி கேட்கிறேன், சரி பாயம்புலியில வந்து பிரச்சனை அப்புறம் எப்படி சால்வ் பண்ணீங்கன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா 25 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்ததா சொல்லி சார் 25 ரூபாய் எதுக்கு கொடுத்தாரு? லிங்கா படம் பார்த்தா ரஜினிகாந்த் மூலமாவும் அந்த தயாரிப்பாளர் மூலமாவும் அந்த தொகையை தான் கொடுத்தாரு. அவர்கிட்ட கேக்குறேன், நீங்க செட்டில்மெண்ட் பண்ணாங்களே எப்படி இருந்தாங்க? அதுக்கு அவர் என்ன சொல்ல, இல்ல இல்ல நான் பன்னீர்செல்வம் அவருக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு இப்படி ஒரு குற்றச்சாட்டு பன்னீர்செல்வத்துக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் என்று நிரூபித்தார். நாம் சந்திக்க தயார். ஆனால் அதை கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் நிரூபித்தால் அவர் இந்த சினிமா எடுக்கிறதை விட்டுவிட்டு சென்று விட வேண்டும். இதற்கு அவர் தயாரா? இதற்கு அவர் தயாரா? இதோ இருக்கின்ற அனைத்து துறையும் 25 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் ஒரு பைசா இல்லாம அவர்களுக்கு பிரித்து கொடுத்த எல்லாரும் கேளுங்க. அவர் இந்த ஃபீல்டை விட்டு போக வேண்டும். சிவா அவர்களுக்கு உண்மையிலே உடம்பிலே திராணி இருந்தால் அவர் இந்த ஃபீல்டை விட்டு போக வேண்டும். எப்பொழுது போதாலும் பன்னீர்செல்வம் ரூபாய் வாங்கிவிட்டார் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஏமாளி என்று எந்த இடத்துல நிரூபிக்க வேண்டும். அவர் 25 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தேன் என்று நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் அடிக்கின்ற கடவுள் இருக்கான், குமார் இருக்கிறார் கடவுள். அந்த படம் தமிழகம் எங்கும் திரையிடப்பட மாட்டார். ஓப்பர் அவர் காம்படிட்டிவ் கமிஷன் எந்த கமிஷன் வேண்டாலும் போட்டோம். அவரை சினிமா ஃபீல்டில் நான் சந்திக்கிறேன். அவரால் 25 ரூபாய் சம்பளம் எனக்கு கொடுத்ததாக அவர் நிரூபிக்க வேண்டும். இவ்வளவு பத்திரிகை சொல்லுகின்றேன். நீங்க சொல்லுங்க வேண்டும். நிரூபிக்கவில்லை என்றால் அவர் இந்த சினிமாவில் விட்டு போக வேண்டும். முன்னாடி வந்து நாங்க அக்ரிமெண்ட் போட தயாரா இருக்கோம். அக்ரிமெண்ட் போட கண்டிப்பாக செங்கல்பட்டு பெரிய படம் விற்பனை எல்லாம் தமிழ்நாடு முடிவு நாங்கள் 20ஆம் தேதி மீட்டிங் இருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் உங்களை சந்திப்போம். கண்டிப்பாக சார், நாங்க எல்லாம் ஒரே இனம். கண்டிப்பாக ஆதரவு உண்டு. லிங்கா படத்துக்கு நாங்கள் தான் எல்லா ஊருக்கும் வாங்கி கொடுத்தோம். தமிழ்நாடு அசோசியேஷன் தான் தமிழ்நாடு 8 கோடி 12 கோடி 8 கோடி வாங்கி கொடுத்தோம். நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். எங்கள் சங்கத்தின் நண்பர்கள் அவர்களுக்கு தனியாக ஒன்றும் இல்லை. இது செங்கல்பட்டு தமிழ்நாடு யூனியனின் தமிழ்நாடு சங்கத்தின் பிரான்ச் தான் செங்கல்பட்டு. எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கின்றோம். சார் போக்கை மாற்றலைன்னா அதை அனுபவிப்பாரு. நாங்கள் அதுக்கு எங்களோட முடிவெல்லாம் சொல்லு அதை பத்தி நாங்கள் அப்புறம் யோசிச்சு போக்கு மாற்றுவார் சார். அவருக்கு தெரியும் சார் அது நஷ்டம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால எங்களுக்கு 75% அவருக்கு 25% எங்களுக்கு. அவருக்கு தான் நஷ்டம். நாங்கள் வேற படம் போட்டு விட்டோம். நாங்க என்ன கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியா வந்துச்சு. எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் யாரோ தவறாக வழி நடத்தி சொல்லியிருந்தாரு சார். இப்ப ஒண்ணும் இல்ல, நாங்க பத்திரிகையாளர்கள் முன்னிலையில நாங்க இங்க இருக்கக்கூடிய செங்கல்பட்டுல இருக்கிற அத்தனை திரையரங்கு உரிமையாளர்கள் அக்ரிமெண்ட் வெளிப்படையா போட தயார். நாங்க அவங்க எங்களுக்கு அக்ரிமெண்ட் வெளிப்பட போட்டு கொடுக்க தயாரா? ஏன் இதை கேட்கறேன்னா எங்களுக்கு அக்ரிமெண்ட் காப்பியை கொடுத்தது கிடையாது சார். அந்த 25 லட்சம் ரூபாய்க்கு எல்லா ரசீது வாங்கி நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆனால் அவர் கண்டிப்பாக அதை நிர்வகிக்க வேண்டும். நீங்க மிஸ்டர் உங்க பேர் சார் ஒற்றன்துறை, நீங்கள் அவரிடம் சொல்லி அதை நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் சினிமாவில் வந்து அவர் விலக வேண்டும் என்று சொல்லுங்க சார். கபாலி படம் சார், அது ரஜினிகாந்தின் ஒரு நல்ல மென்மையான அனுபவத்தை அவர் 12.5 கோடி ரூபாய் கொடுத்தார். அதை இவர்கள் வாங்கி வைத்து விட்டு அதை வைத்துக் கொண்டு இவர் படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த பணம் வரவில்லை என்றால் ரஜினிகாந்தை நாங்கள் சந்தித்து பேசுவோம். கண்டிப்பாக அதுக்கு அந்த பணத்தை நாங்கள் அவரிடம் வசூல் பண்ணுவோம். அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ரஜினிகாந்த் தலையிட்டு தானுவின் சுயரூபத்தை நாங்கள் ரஜினிகாந்துக்கு தெரிவித்திருக்கிறோம் ஏற்கனவே. அதை திரும்பவும் தெரிவித்து அந்த பணத்தை நாங்கள் வசூல் செய்வோம். அதற்காக கபாலி படத்தை நிறுத்தம் என்றால் நாங்கள் சொல்ல தயாராக இல்லை. ரஜினிகாந்த் அது மட்டுமல்ல, இந்த கூட்டத்தின் மூலமாக பத்மவிபூஷன் பெற்ற ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழ்நாடு திரையரங்கு சங்கம் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. கபாலி படம் திரையிடுவதற்கு முன்னால் எங்களால் அந்த பணத்தை தானுவிட வாங்கி விடணும். இப்பொழுது கூட இந்த படம் பிளைன் டேர்ம்ஸ் கூட எங்களுக்கு மட்டும் சந்தேகம் இல்லை. பிளைன் டேர்ம்ஸ் இருந்தால் அனைத்து திரையரங்களுக்கும் எந்த திரையரங்களையும் பழி வாங்காமல் கொடுத்தால் நாங்கள் இப்படி இந்த படத்தை பெற தயாராக வெளிப்படையாக தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு கொண்டு இந்த படத்தை போடக்கூடாது என்ற எந்த எண்ணமும் கிடையாது. அவர் ஏதோ உள்நோக்கு, அது என்ன உள்நோக்கு என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே வந்திருந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம்.